வெல்கம் டு லா சாட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க டாபிக் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அண்ட் சிவில் நெக்லிஜென்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் வாட் இஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், சம் கேஸ் லாஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ சும்மா ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸில் என்ன பார்த்துருந்தோன்னா, ஒரு ரீசனபிள் டிகிரி ஆஃப் ஸ்கில் அண்ட் கேர் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதோ அந்த இடத்துல வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ் ஏற்பட்டு ஏதாவது ஹார்ம், பாடிலி இன்ஜுரி, டெத் ஆஃப் தி பேஷண்ட் ஆனாங்கன்னா அந்த இடத்துல மெடிக்கல் ப்ராக்டிஷனருக்கு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வருதுன்னு பார்த்துருந்தோம். எந்த மாதிரி டைமில் ஒரு கண்டக்ட், அதாவது ஒரு ஆக்டை செய்யணுன்ற இடத்துல செய்யாமல் ஆகிறதாகட்டும், ஒமிஷன் செய்யக்கூடாதுன்ற இடத்துல செய்கிறதாகட்டும், இது எல்லாமே தான் இந்த இடத்துல மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு சொல்லியிருப்போம். பொதுவாகவே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்கு 4 விதமான இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்க, அதாவது 4 டைப் ஆஃப் டி. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டியூட்டி ஆஃப் கேர், செகண்ட் ஒன் டெலிரிசியேஷன் ஆஃப் டியூட்டி ஆஃப் கேர், தேர்ட் ஒன் டைரக்ட் காசேஷன், ஃபோர்த் ஒன் டேமேஜஸ். இதுதான் ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸில் சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன பேர்டன்னு பார்த்துடலாம். பேர்டன் ஆஃப் ப்ரூவிங் த நெக்லிஜென்ஸ் பேஷண்ட்டுக்கும், பேர்டன் ஆஃப் ப்ரூவிங் இன்னசென்ஸ் அப்படின்றது டாக்டருக்கும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பார்ட்டாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸில் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இப்போது டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் இப்சா லாக்யூட்டர் இது பற்றி பார்க்கலாம். இது ஒரு லீகல் மேக்ஸிம். ரெஸ் இப்சா லாக்யூட்டர் அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா, திங்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அந்த விஷயம் எந்த இடத்துலையுமே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இந்த இடத்துல டாக்டர் தான் ஹெல்டு லயபிள் அப்படின்னு நம்ம ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். இவர் தான் குற்றவாளி. இந்த இடத்துல இவர் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூவிங் இன்னசென்ஸ் அப்படின்ற விஷயத்தை இங்கே கொண்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் இந்த இடத்துல லயபிள் அப்படின்றது தான் இந்த இடத்துல திங் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு டாக்டரினையுமே கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா டாக்டரின் ஆஃப் காமன் நாலேஜ். இது 2 விதமான சூட்டுக்குமே செல்லுபடியாகும். சிவில் சூட்டா இருந்தாலும் சரி, கிரிமினல் சூட்டா இருந்தாலும் சரி, 2த்துக்குமே இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி திங் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் பார்த்தோன்னே எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், ஆப்ரேஷன் ஆன் ஏ ராங் பேஷண்ட் ஆன் ஏ ராங் பார்ட். இப்போ நம்மளுக்கு கையில் ஆப்ரேஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற இடத்துல டாக்டர் தவறுதலாக ரைட் ஹேண்ட் சைட் பண்ணிட்டாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போதே உள்ள ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டுட்டு பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரியான டைம்லலாம் இந்த மாதிரியான டாக்டரின் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரெஸ் இப்சா லாக்யூட்டர். இந்த டைம்ல திங்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரைட் ஹேண்ட் சைட்ல பண்றதுக்கு பதிலாக இவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து இன்னொரு டாக்டரின் இருக்கு, நோவஸ் ஆக்டஸ் இன்டர்வெனன்ஸ். அப்படின்னா அன்ரிலேட்டட் ஆக்ட் இன்டர்வென்னிங் அப்படின்னு அர்த்தம். அதை இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, there is always a logical sequence of events if such a continuity is broken by an entirely new and unexpected happens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம முன்னாடி டாக்டரின் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே போல தான் இதுவுமே டியூட்டி டு நெக்லிஜென்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் லேப்ரோடாமி அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அதுக்குள்ளேயே இன்ஸ்ட்ருமெண்ட் எதையாவது ஃபர்கட்டன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாமல் இந்த இடத்துல டாக்டர் தான் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 டாக்டரின் இருக்கு இல்லையா, இந்த 2 டாக்டரினுக்குமே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, இன் சம் சிச்சுவேஷன்ல டாக்டரின் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ளீ அப்படின்ற டாக்டரின் எங்க யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட ஒரு டிசீஸ்க்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு போறோம். அவங்க சம் மெடிசன்ஸை நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. இதே டைம்ல நம்ம அகைன் இன்னொரு டாக்டர் கிட்ட போயிட்டு சேம் டிசீஸ்க்காக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வேற ஒரு மெடிசனை நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ற இந்த டைம்ல
அந்த பேஷண்ட்க்கு ஏதாவது ஆமோ இல்லை பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்க, அப்படி இல்லைன்னா பாடியில இன்ஜுரி ஏதாவது ஏற்படும் பொழுது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா சம் மெடிசன்ஸ், இந்த இடத்துல அந்த டாக்டர் லயபிள் ஆக மாட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பேஷண்ட்டோட ஒரு நெக்லிஜென்ட் தானே தவிர்த்து இந்த இடத்துல டாக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த டாக்டர் வந்து இந்த இடத்துல லயபிள் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ சிவில் நெக்லிஜென்ஸ் கிரிமினல் நெக்லிஜென்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாகவே சிவில் நெக்லிஜென்ஸ் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே கிரிமினல் ரிலேட்டடாக போகாது. இது ஃபுல்லாகவே பேஸ் ஒன்லி ஃபார் டேமேஜஸ் தான். இது மூலயமா நம்ம மணி மட்டும்தான் காம்பன்சேட்டாக வாங்கிக்க முடியுமே தவிர்த்து அந்த இடத்துல அவருக்கு கிரிமினல் கிரைம் ரிலேட்டடான பனிஷ்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. இதே கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ரிலேட்டடாக வரும்பொழுது செக்ஷன் 304A ஐபிசி படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் இதெல்லாமே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க பிஎன்எஸ் ஆக்ட் மூலியமா கூட அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. சிவில் நெக்லிஜென்ஸில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான வைலேஷன் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல சிம்பிள் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில் அண்ட் கேர் தான் இருக்கும். இப்போ சின்னதான ஒரு ஸ்கில் அண்ட் கேர்னால நெக்லிஜென்ட் ஏற்படுறது மூலியமா மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல பேஷண்ட் கன்சன்ட்டே கொடுத்துருந்தாலுமே கூட இது ஒரு நம்ம டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கான நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அதே போல சிவில் நெக்லிஜென்ஸை நம்ம எப்பயுமே சிவில் கோர்ட்ல தான் நம்ம ட்ரையல் மேக் பண்ண முடியும். அதே போல இந்த இடத்துல சிவில் நெக்லிஜென்ஸ்க்கு எவிடன்ஸ் இருக்கிறதே போதுமானது, அதுவே சஃபிஷியன்ட் தான் சொல்றாங்க. அப்படி நிரூபிக்கப்படுது அப்படின்ற பட்சத்துல நம்ம டேமேஜஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கம்ப்ளைண்டன்ட் சஃபர் ஆயிருக்கணும், பேஷண்ட் வந்து அவங்களோட பர்டன் ஆஃப் ப்ரூஃபை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எவிடன்ஸ் இந்த இடத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கிரிமினல் நெக்லிஜென்ஸ் சைட் வரும்பொழுது அந்த வைலேஷன் ஆஃப் லா வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும். அதே போல கிராஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில் அண்ட் கேர், இந்த இடத்துல மொத்தமாவே அவரோட ஸ்கில் அண்ட் கேர் வந்து அந்த டியூட்டி ஆஃப் கேர்ன்றதே இருந்திருக்காது. இது மூலியமா இப்போ அந்த பேஷண்ட் வந்து கன்சென்ட் கொடுத்திருந்தாலுமே கூட இந்த இடத்துல நம்மளால டிஃபென்ஸ் எதுவுமே மேக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கிராஸ் ஆப்சன்ஸ் மொத்தமுமே வந்து அவரோட டியூட்டி ஆஃப் கேர் எல்லாமே நெக்லிஜென்ஸ்லயே முடிஞ்சிருக்கிறதுனால இப்போ கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னு வர்றதுனால நம்ம இதை கிரிமினல் கோர்ட்ல ட்ரையலுக்கு கொண்டு போவோம். இந்த இடத்துல டாக்டர் கண்டிப்பா வந்து அவரோட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்த இடத்துல எடுத்துட்டு வரணும். நான் வந்து இன்னசென்ட் தான், நான் குற்றவாளி கிடையாது அப்படின்னு கில்ட் ஷுட் பி ப்ரூவன், அதாவது நான் குற்றவாளி இல்லை அப்படின்றத நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா ஒரு நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி நிரூபிக்காத பட்சத்துல 2 years இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதே பிஎன்எஸ் ஆக்ட்ல இப்ப வந்து ஸ்ட்ரிங் பனிஷ்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது 5 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த இடத்துல கம்ப்ளைனன்ட் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருப்பாங்க, கவர்மெண்ட் தரப்புல இருந்து நம்மளுக்கு வாதாடுவாங்க. அதுதான் இங்க பிராக்கெட்ல ஸ்டேட்னு கொடுத்திருக்காங்க. அதே போல டாக்டர் ஹேஸ் டு ப்ரூவ் இன்னசென்ஸ், இந்த இடத்துல டாக்டரோட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன, நான் இன்னசென்ஸ், நான் எந்த கில்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணணும். இதே சிவில் நெக்லிஜென்ஸ் சைடு வரும்போது அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எல்லாமே அவங்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கிறது வந்து பேஷண்டோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொஃபஷனல் நெக்லிஜென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ப்ரொஃபஷனல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில் அண்ட் கேர் வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கணும். அதே போல் டியூட்டி ஆஃப் கேர் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் டேமேஜஸ் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ டேமேஜஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். எந்த இடத்துல நம்ம போயிட்டு ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவோம், சிவில் கோர்ட் இல்லைனா கிரிமினல் கோர்ட். அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது பனிஷ்மெண்ட்டாக நம்மளுக்கு காம்பன்சேஷன், ஃபைன் இல்லைனா இம்ப்ரிசன்மெண்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு ரெமெடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த ரெமெடி நம்மளுக்கு ஃபேவராக இல்லாதப்போ அப்பீல் கூட போய்க்கலான்னு சொல்றாங்க டு தி ஹையர் கோர்ட். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நம்ம வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்றோம் அப்படின்ற டைம்ல நம்ம ஹை கோர்ட்டுக்கு அடுத்தது அப்பீல் போய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அங்கேயும் ஃபேவர் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காதப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்குமே அப்பீல் போய்க்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னா என்னன்னா, பொதுவாகவே எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஒரு பேசிக் எத்திக்ஸ் இருக்கும், அதாவது நெறிமுறைகள், ஒழுக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இப்போ அந்த மாதிரியான பேசிக் எத்திக்ஸையே நம்ம வைலேட் பண்ணும் பொழுது
இதை மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்றது வயலேஷன் ஆஃப் மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வயலேட் பண்ணும்பொழுது டியூட்டி ஆஃப் கேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு டேமேஜஸுமே நான் கட்டி இந்த மிஸ்கண்டக்ட்லேருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால தப்பிக்க முடியாது. கோர்ட்டுக்குமே சிவில் கோர்ட்டோ இல்லை கிரிமினல் கோர்ட்டோ எங்கேயுமே நம்மளால ட்ரையல் கண்டக்ட் பண்ணி மிஸ்கண்டக்ட்லேருந்து வெளியே வர முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வுனா ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலுக்கு நம்மள என்கொயரி அனுப்பிடுவாங்க நம்மளோட ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்காக. அந்த என்கொயரி டைமில் நம்ம ஃபெயிலியர் டு நம்மளோட பேர்டனை நம்ம ப்ரூவ் பண்ண முடியல, நம்மளோட இன்னசென்ஸையோ நம்மளோட கில்ட் இல்லை அப்படின்றது நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற டைமில் எரஷோர் நம்மளோட லைசன்ஸ் மெடிக்கல் லைசன்ஸை கூட நம்மளுக்கு எரஷோர் கேன்சல் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்பீல் போகிறதுக்கு. எங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அங்கே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ரெமிடி என்னவோ இந்த ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்லேருந்து மீள்றதுக்கான ரெமிடியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்பீல் போய் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.